தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் பெருகியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியமைத்தால் அவை எப்படி ஒழிக்கப்படும் என்பது குறித்து அக்கட்சியின் செயல்பாட்டு வரைவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதன்மை அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட யாராக இருந்தாலும் ஊழல் லஞ்சம் மூலம் ஈட்டிய சொத்துகள் அனைத்தும் மாற்று நபர்கள் பெயரில் இருந்தாலும் பறிமுதல் செய்யப்படும். குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு துணையாக இருந்தவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். வாழ்நாள் தண்டனை கிடைத்தால் தண்டனை குறைப்பு என கருணை காட்டப்பட மாட்டாது என்றும் வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் குடும்பத்தாருக்கு அரசின் சலுகைகள், அரசு வேலைகள் ஏதும் கொடுக்கப்பட மாட்டாது என்றும் அரசின் சலுகைகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் லஞ்சத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடைக்கால பணி நீக்கம் கிடையாது என்றும் உடனடியாக விசாரணை நடத்தி உறுதி செய்யப்பட்டால் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இருப்பது லஞ்சம் ஊழல் நிறைந்த ஆடம்பரமான நிர்வாக முறை. நாம் தமிழர் அரசு உண்மை, நேர்மை, எளிமையான நிர்வாக முறையை வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.